இப்போ மேத்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நீர் பிம்பங்கள். இது பாரு, ஏபிசிடி முதல்ல லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன். ஏபிசிடி இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து தண்ணியில் இப்போ நேராக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து நீர் பிம்பமாக மாறும்போது இது அப்படியே ஆப்போசிட்டாக, சரியா? இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணி போடுறோம். ரொட்டேட் பண்ணி போடும்பொழுது என்ன வருதோ அதுதான் நமக்கு நீர் பிம்பமாக அமையும். பாருங்க, ஏலிருந்து இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து எப்படி வந்து தண்ணியில் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். அதே போல் எண்கள் 0லேருந்து 9 வரைக்கும், சரியா? 0 1 2 அப்படியே பாருங்க. என்ன பண்ணுற அப்படியே திருப்பி போடுறோம். இந்த திருப்பி போட்டிங்கன்னா என்ன வருதோ அதுதான் நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு ரிஃப்ளெக்ஷனாக தெரியும், நீர் பிம்பமாக தெரியும். 6க்கும் 9 இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. இதை கன்ஃபியூஸ் ஆக 6 9 எப்படி வருது, ஏன்னா இதை தான் வச்சு தான் எனக்கு சின்ன சின்ன மைல்டாக என்ன பண்ணுவாங்க, நான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்து தான் ஆன்சரே கொண்டு கேட்பாங்க, சரியா? அதனால் 6 வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா 6, அதே இந்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா 9. ஓகேவா? வித்தியாசம் தெரிஞ்சுதா? ஓகே. இப்போ U4P1 5B7 எப்படி போட்டிருக்கீங்க? ஓகே, குட். ஓகே.